अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्याः समालिङ्गितवामभागम् लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद्रङ्गशठारिसंयमवरालब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्य सडजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य इति धुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। सन्त श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாய். இன்றைய தினம் பாதுகா சகஸ்தருடைய தொடர் வரிசையில ஸ்லோகன் நம்பர் 49, 50 மற்றும் 51. இந்த 3 ஸ்லோகங்களானது பிரபாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய 3வது பத்ததி கீழ் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாக இருந்துருக்கு. அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அந்த 3 ஸ்லோகங்களுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்குவோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன, 48வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? ஜனயிது மலமர்யம் தைத்யஜித் பாதரக்ஷே நமதி மகதி தேவே நாகசிந்தோர் விசீர்ணாக முகுரகி பதிச்சூடா மௌடிரத்னாபிகாதாத் பரிணத லகிமானஹ பாதசாம் மூர்மயஸ்தே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்ததுன்னா, ஏ பாதுகாதேவி, உன்னை இந்த சிவன் என்ன பண்றார் அப்படின்னாக்கா தன்னுடைய தலையால சேவிக்கிறார், அதாவது தலை வணங்கி சேவிக்கிறார் அர்த்தம். அப்படி அந்த சிவபெருமான் உன்னை தலை வணங்கி சேவிக்கிறார். அப்படி சேவிக்கும் பொழுது அவருடைய தலையில கங்கையும் இருக்கு, பாம்பும் இருக்கு. அந்த பாம்பின தலையில இருக்கக்கூடிய அந்த ரத்தனத்துல கங்கையின் ஜலம் மோதுறது. அதனால துளி துளியா விழுகின்ற அந்த கங்கா ஜலத்தை பார்த்தா உன்னை ஆராதிப்பதற்காக சமர்ப்பிக்கின்ற அர்க்ய தீர்த்தங்களோ என்று தோன்றும்படியா இருக்கிறது அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் அந்த 48வது ஸ்லோகமா அழகா காண்பிச்சு கொடுத்திருந்தார். எல்லாமே பாதுகாதேவனுடைய பிரபாவங்கள், மகிமை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நமக்கு காண்பிச்சுட்டே இருக்கார். அந்த ரீதியில அந்த பாதுகாருடைய மகிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினமும் அனுபவிக்க போறோம். அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன பாவார்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஸ்லோகம் பாருங்க, 49வது ஸ்லோகம் தொடர் வரிசையில பிரபாவ பதத்தினுடைய 19வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? பத சரசிஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்துஹு மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வச்சசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதமவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூப்யம். பதசரசிஜ யோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்துஹு மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வச்சசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூப்யம். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா பாருங்க, பாதுகையே, நீ ஒன்றா இருந்தும் அநேக இடங்கள்ல எப்பொழுதும் இருக்க அப்படிங்கறத சொல்ற. அதனால இந்த கிருஷ்ணனை போல உனக்கும் அநேக சரீரம் இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே அறிவார்கள்ன்ற சொல்றார். பாதுகாதேவி, நீ ஒன்றா இருந்தும் அநேக இடங்கள்ல எப்பொழுதும் இருக்கிறாய். யார போல? கிருஷ்ணனை போல இல்லையா? கிருஷ்ணனை போல உனக்கு அநேக சரீரம் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே அறிகிறார்கள்.
அதாவது பெருமாள் திருவடியிலையும் என்ன, பெருமாள் திருவடியிலும் பாதுகாதேவி இருந்துட்டு இருக்கா, ரிஷிகளோட மனசுலயும் இருந்துட்டு இருக்கா, வேதாந்தங்களிலும் அதாவது உபனிஷத்துகளிலும் இருந்துட்டு இருக்கா, அதே போல கவிஞர்களுடைய வாக்கிலேயும் இருக்கிறாய் அப்படிங்கிறதாக சொல்றார் சுவாமி. பெருமாள் உன்னை என்ன பண்ற, திருவடியில சாத்தி கொள்கிறார். அப்ப நீ பெருமாளுடைய திருவடியில இருந்துட்டு இருக்க. இந்த உபனிஷத்துலாம் உன்னை பத்தி சொல்லிட்டே இருக்கு. அதனால வேதாந்தங்கள்லயும் நீ இருக்க. இந்த முனிவர்கள் என்ன பண்றா, உன்னையே சதா சர்வகாலம் தியானம் பண்றா இல்லையா. அதனால ரிஷிகளுடைய மனசுல நீ இருந்துட்டு இருக்க. அது மாத்திரம் இல்ல, கவிகள் உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா. அதனால கவிகளுடைய வாக்குலையும் நீ இருக்க அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா திருஷ்டாந்தமா காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட பெருமை உன்னுடைய பெருமை. ஏ பாதுகாதேவி, ஏ பாதுகே, துவம் நீ ஏகா சதி ஒருவளா இருந்து கொண்டே ரங்கபக்துகு நாம அந்த ரங்கநாதனுடைய பதசரசிஜயோகோ தாமரை போன்ற திருவடிகளையும் நீ இருக்க. முனிஜனானாம் இந்த ரிஷிகளுடைய மனசி அவ மனசுலையும் நீ இருந்துருக்க. அதே போல ஸ்ருதீனாம் மௌலி தேசே, ஸ்ருதினா என்னது, வேதங்களுடைய மௌலி தேசே, மௌலின தலை, அந்த வேதத்தினுடைய தலைன்றது எது, உபனிஷத் தான் வேதத்தினுடைய தலை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி ஸ்ருதீனாம் வேதங்களுடைய மௌலி தேசே தலையிலையும் நீ இருக்க. சுகவீனாம் நல்ல கவிகளுடைய வச்சசிச்ச வாக்கிலேயும் நித்தியம் நித்தியன எப்பொழுதும் வர்த்தசே நீ இருக்கிறார். தத்து ஆகையினால சாஸ்வதம் எப்பொழுதும் இருக்கிற தே உன்னுடைய வைஸ்வரூபியம் நாம அநேக சரீரத்தை உடையதாக இல்லையா அந்த இருக்கையானது இதம் அவகதம், இதம் அவகதம் நாம இவர்களால் அறியப்பட்டது அப்படிங்கிறத அழகா காண்பிச்சு கொடுக்கிற பாதுகாதேவி. நீயும் கிருஷ்ணனை போல உனக்கும் பல சரீரங்கள் உண்டு, பல ரூபங்கள் உண்டு. அப்பேற்பட்ட பெருமை உடைய பெருமை அப்படின்னு சொல்லதோட இல்லாம அதற்கு திருஷ்டாந்தமும் காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். எங்கெங்கெல்லாம் பாதுகாதேவனுடைய சுரூபங்கள் காண்பிக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு அழகா சொல்ற, பெருமாளுடைய திருவடியிலும் நீ இருக்க இல்லையா. ரங்கபர்த்துகு பதசரசிதம், அந்த பதசர ரங்கபர்த்துகு பதசரசிஜயோஹோ துவம் நீ இருக்க. முனீனாம் வச்சஸ் மனசி முனிவருடைய மனசுல நீ இருந்துட்டு இருக்க. சுதீனாம் மௌலி தேசே அந்த வேதத்துக்கே தலையாக இருக்கக்கூடிய உபனிஷத்திலும் நீ இருக்க. சுகவீனாம் வச்சசிச்ச நல்ல கவிஞர்களுடைய வாக்குலையும் நீ இருக்க. வர்த்தசே எப்போ எனக்கு நித்தியம் இல்லையா. ஆனா நீ ஏகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம். வைஸ்வரூபினா அநேக சரீரத்தை உடையதா இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஆனா நீ என்னவோ ஏகா, நித்தியம் ஏகா, ஒருவன் தான். ஆனா ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஒரு விதமான ரூபங்கள் எடுத்துட்டு இருக்க பத்தியா. அதனால வைஸ்வரூபியம். அது எப்படி இருக்குனாக்கா கிருஷ்ணனை போல நீ இருக்க இல்லையா. கிருஷ்ணனை போல் உனக்கும் அநேக சரீரம் இருக்கிறது என்று எல்லோரும் அறிகிறார்கள். எதை வச்சுட்டு, இப்ப நான் சொன்ன இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இல்லையா. ரங்கபர்த்துகு பர பத சரசிஜயோஹோ துவம் நீ இருக்க. முனிஜனானாம் மனசி நீதான் இருந்துட்டு இருக்க. ஸ்ருதீனாம் மௌலி தேசே உபநிஷத்துல நீதான் இருந்துட்டு இருக்க. சுகவீனாம் வச்சசிச்ச அந்த நல்ல கவிதை எழுதுவாக்குடைய வாக்குலையும் வர்த்தசே நித்தியம். ஆனா ஏகா நீ ஒருவன் தான். ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம். இப்படி அநேக சரீரம் இருக்கிறது என்று எல்லோரும் அறிகிறார்கள். அவகதந்தே நாம இதம் அவகதம் இவர்களால் அறியப்பட்டது அப்படிங்கிறது ஸ்லோகம். பத சரசிஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபக்து மனசி முனிஜனானாம் மௌலி தேசே ஸ்ருதீனாம் வச்சசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம் அப்படிங்கிறது பாதுகா சகஸ்திரத்தினுடைய பிரபாவ மூன்றாவது பദ്ധதியா இருக்கக்கூடிய பிரபாவ பദ്ധதியில் இந்த ஸ்லோகங்களானது கீழே இருந்துருக்கு. அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம பார்க்க போறது 50வது ஸ்லோகம்.
அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன? பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹக ஜனவிதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே க்வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதः பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹக ஜனவிதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே க்வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதः. இது 50வது ஸ்லோகம். இப்ப நம்ம இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிக்க ஆரம்பிச்சு 50வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கும். இந்த 50, 100, 150 இதுக்கெல்லாம் ஒரு 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 இது இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்ற திருஷ்டி இருக்கு. அந்த ரீதியில 50வது ஸ்லோகம் அப்படிங்கறது நம்ம பாருங்க, ஆஃப் செஞ்சுரி அப்படின்ற மாதிரி இல்லையா. பரிசர வினதானா மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹக ஜனவிதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே க்வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதः. இதனுடைய பாவார்த்தம் என்ன பாருங்க. பாதுகாதேவி உன்னை கிட்ட வந்து சேவிக்கிறா இல்லையா, அப்படி அவெல்லாம் உன்னை கிட்ட வந்து சேவிச்சு அவ உன்னை தலையில தரிக்கிறா. அப்படி உன்னுடைய சம்பந்தமானது யார் யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ, என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சட்டாரி கோவில்கள்ல நம்ம போனா என்ன பண்றோம், தீர்த்தம் வாங்கிக்கிறோம், அதன் பிறகு சட்டாரி வாங்கிக்கிறோம். அப்படி அந்த சட்டாரி வாங்கிக்கிறதுக்காக யாரெல்லாம் உன்னுடைய சமீபத்துல வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய தலையில பிரம்மா கெட்டதா எழுதி இருந்தா கூட அதை நீ நல்லதா மாத்திடுற. பிரம்மன் இருக்கா இல்லையா, நம்மளாம் படைக்கும் பொழுது நமக்கான லிபி என்னவோ அத நம்ம தலையில எழுதுவாளாம். அத என்ன சொல்லுவானாக்கா, ஹரினாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி லலாட்டே லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியதேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. என்ன அர்த்தம்னாக்கா, ஹரினாபி ஹரேனாபி, ஹரிஹரன யாரு, விஷ்ணு சிவன், பிரம்மனாபி சிவன் பிரம்மா படைச்ச பிரம்மாவால கூட பரிமாஷ்டும் நசக்கியதே, ஹரினாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி தேவர்களால கூட பரிமாஷ்டும் நசக்கியதே, அத அந்த தலையில் எழுதக்கூடிய எழுத்த மாத்த முடியாதா இல்லையா. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க சுவாமி தேசிகன், பரிசர வினதானா மூர்த்தி துர்வர்ண பக்திம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹக ஜனவிதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே க்வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதः. ஏ பாதுகா தேவி, சௌரேஹே பாதுகே பெருமாளுடைய பாதுகையே, துவம் நீ பரிசர சமீபத்தில் வினதானா இந்த வணங்கி உன் கிட்ட வருவா இல்லையா, அப்படி வணங்கருடைய மூர்த்தி தலையில இருக்கக்கூடிய துர்வர்ண இந்த கெட்ட எழுத்துக்களுடைய, அது என்ன சொல்றது, வெள்ளிங்கிற, நமக்கு இந்த உலோகங்கள்ல வெள்ளி தங்கம்னு இருக்கு, அதுக்கு வெள்ளிக்கு ரஜதம்னு பேரு, தங்கத்துக்கு சுவர்ணம்னு பேரு. அப்படி துர்வர்ண கெட்ட எழுத்துக்களுடைய வெள்ளியினுடைய பங்கி வரிசையை சுவர்ணம் நல்ல எழுத்துக்களாக, அதாவது தங்கமாக நீ என்ன பண்ற, பரிணமயசி மாற்றுகிறாய். குஹக ஜன இந்த பொல்லாத ஜனங்களுக்கு விதூரே மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய சத்பதே நல்ல வழியில லப்தனா அடையப்பட்டிருக்கக்கூடிய விருத்தே இருப்பை உடையதா இருக்கக்கூடிய அந்த பிழைப்பை உடையதா இருக்கக்கூடிய உனக்கு அசௌ இந்த தாத்துவாதா, தாத்துவாதம் என்ன குறிப்பிடுற, ரசவாதமானது. ரசவாதம்னா அந்த கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரியில என்ன பண்ணுவான், ஒரு உலோகத்தோட ஒரு திரவத்தோட இன்னொரு திரவத்தை சேர்த்தா இன்னொரு திரவமா மாறும்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இது ஒரு கெமிஸ்ட்ரி. என்ன பண்ற பாதுகாதேவி, நீ என்ன தங்கத்தை வெள்ளியா மாத்துற, இப்படி ஒரு கெமிஸ்ட்ரி நீ எங்க கத்துண்ட இல்லையா, இங்கேதான் அறியப்பட்டது. கொனு கொலு விதித்தா, எனக்கு தெரியல, நீ தான் சொல்லணும் அப்படின்னு பாதுகாத்து பிரார்த்திக்கிறார். என்னன்னாக்கா,
நம்மளுடைய தலையில பிரம்மா நம்ம பிறக்கும் பொழுதே சில விஷயங்களை எழுதி அனுப்பிச்சிடறோம். இது மேனுபேக்சரிங். அத யாராலையான மாத்த முடியுமான்னாக்கா, இதே நிறைய ஸ்லோகங்கள் என்ன சொல்றது, பரிமாற்றும் சக்கியதை அதை மாத்த முடியாதுன்னு சொல்றது. ஆனா சுவாமி தேசிக நமக்கு என்ன உபாயம் காண்பிச்சு கொடுக்குறா பாருங்கோ. அந்த துர்வர்ண பங்கி, கெட்ட எழுத்துக்களுடைய வெள்ளியனுடைய அந்த எழுத்துக்களை என்னவா மாத்துறது இந்த பாதுகாதேவி, அவளை நம்ம ஒரு தடவை தலையில தரிச்சுட்டா போருமா. ஒரே ஒரு தடவை அந்த பாதுகாதேவிக்கு அருகாமல போய் அந்த பாதுகாதேவி நம்ம சிரசில தரிச்சுட்டாலே எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியவள் அவன்றத உசத்தியா காண்பிக்கிறார் பாருங்கோ. துர்வர்ண பங்கி, அந்த கெட்ட எழுத்துக்களுடைய வெள்ளியினுடைய பங்கி வரிசையை சுவர்ண நல்ல எழுத்துக்கள், அதாவது தங்கமாக பரிணமயசி மாத்துகிறார். இப்படி இந்த பொல்லாத ஜனங்கள் ரொம்ப தூரத்துல இருக்கா, அவளுக்கும் நல்ல வழிக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. இருந்தாலும் அவளை எப்படி நீ மாத்தக்கூடிய அந்த தாதுவாதா, இந்த ரசவாதமானது கொனு கொனு விதித்தா இங்கேதான் அறியப்பட்டது. அது எனக்கு தெரியல. அப்பேற்பட்ட சக்தி உன்னுடைய சக்திமா அப்படிங்கிறத சொல்ற. பரிசர வினதானா மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹக ஜன விதூரே சப்பதே லப்தவருத்தேஹே கொனுகொலு விதிதஸ்தே கோப்பியசௌ தாத்துவாதா. இந்த ரசாயனம் ஆனது, ரசவாதமானது எங்கதான் அறியப்பட்டதோ தெரியல. என்ன பண்ற, துர்வர்ண பங்கிய சுவர்ண சுவர்ணமாக பங்கியாக மாற்றி பரிணமயசி மாற்றி அமைக்கிறாய். எப்படி, ஒரே ஒரு தடவை நீ அவ என்ன பண்ணா போறோம், பரிசர வினதானாம் கிட்ட வணங்கி மூர்த்னி அவ தலையில இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை மாத்துறதுக்கு அவ தலை வணங்கி ஒரு இடத்துல உன்னை சாட்சிண்டா போறோம். அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு நிலையை நீ காண்பித்து தருவாய். அப்பேற்பட்ட பெருமை உன்னுடையதுங்கிறது இங்க காண்பிக்கிறார். பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கி பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹக ஜன விதூரே சத்பதே லப்தவருத்தேஹே கொனுகொலு விதிதஸ்தே கோப்பியசௌ தாத்துவாதா அப்படிங்கிறது பாதுகா சகஸ்திரனுடைய தொடர் வரிசையில 50வது ஸ்லோகம். அடுத்ததாக 51வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அவருடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. பலி மதன விகாராத் வர்தமானஸ்ய விஷ்ணோஹோ அகில மதிபதத்பிஹி விக்ரமைரப்ரமேயः அவதி மனதி கச்சன் பாபராசிர்மதீயः சமஜனி பதரக்ஷே சாவதிஸ்த்வன் மகிம்னா. பலிமதன விகாராத் வர்தமானஸ்ய விஷ்ணோஹோ அகில மதிபதத்பிஹி விக்ரமைரப்ரமேயः அவதி மனதி கச்சன் பாபராசிர்மதீயः சமஜனி பதரக்ஷே சாவதிஸ்த்வன் மகிம்னா. அப்படிங்கிறது 51வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்கோ. பெருமாள், பாதுகாதேவி, பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நாராயணன் நிறைய அவதாரங்கள் எடுத்தார். அதுல இந்த மகாபலியை அடக்குவதற்காக என்ன பண்றார் பெருமாள், பெரிய திருவடியால இந்த உலகத்தை எல்லாம் அளந்தார். வாமனாவதாரமா திரிவிக்ரமாவதாரமாக மாறி அவருடைய திருவடியால இந்த உலகத்தை எல்லாம் அளந்தார். அந்த திருவடிக்கு இந்த உலகமே போரல. அப்படி அந்த திருவடியால அவர் என்ன பண்ணாருனாக்க, என்னுடைய பாபத்தை அளக்க வந்தார். திருவடி போரல. பெருமாளுக்கு உலகத்தை அளக்கும் பொழுது உலகம் அவருடைய திருவடிக்கு போரல. அந்த திருவடியால என்னுடைய பாவத்தை அளக்க வந்தார். அப்போ திருவடி போதல். இப்படி திருவடியால் அளக்க முடியாதால் எல்லை இல்லாததும் அழியாமல் இருப்பதுமான என்னுடைய பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாம் உன்னுடைய மகிமையினால அழிஞ்சு போச்சு, அழிந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி சொல்ற. என்ன அர்த்தம்னாக்கா, பெருமாளாலேயே அடியோங்களுடைய பாவங்களை அளக்க முடியல.
அன்றைய தினம் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த போது உலகம் போரல, பெருமாளுடைய திருவடி நீண்டே போச்சு, உலகம் போரல. ஆனா அதே பெருமாள் இன்று என்னுடைய பாவங்களை, அதாவது நம்முடைய ஜீவராசியுடைய பாவங்களை அளக்க வர, அப்போ என்ன ஆகுதுனாக்கா திருவடி போரல. ஏன்னா பாவங்கள் ஜாஸ்தியா இருக்கான், அவ்வளவு பாவத்தை நாம பண்ணிட்டு இருக்கோங்கிற சுவாமி. அப்படி பெருமாளுடைய திருவடிக்கே எட்டாத அந்த பாவங்களை நாம எப்படி அதை போக்க போறோம்? அதுல இருந்து எப்படி நாம விடுவிச்சுக்க போறோம்? நம்மள தெரியல இல்லையா? அதற்கான உபாயத்தை, மார்க்கத்தை அழகா சுலபமா லகுவா காண்பிச்சு கொடுக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட எல்லை இல்லாத அந்த அழியாமல் இருப்பதுமான என்னுடைய பாவங்கள் உன்னுடைய மகிமையால் அழிந்து விட்டன. ஒரே ஒரு தடவை பாதுகாவ சிரசம் தரிச்சுட்டா போருங்கிற பெருமாளும் கூட போக்க முடியாத பாவத்தை பாதுகாதேவி நீ போக்கி விடுகிறாய். என்ன சூக்ஷ்மமான கருத்து பாருங்க இந்த ஸ்லோகத்துல. பெருமாளும் கூட போக்க முடியாத பாவத்தை ஆச்சாரியர்கள் போக்குவார்கள் என்பது இதற்கு உட்கருத்து. பாதுகாதேவி இல்லையா, பெருமாளாலும் கூட பண்ண முடியாத விஷயத்த ஆச்சாரியனால பண்ண முடியும். நம்முடைய பாவ மூட்டைகள் எங்க கொண்டு போய் தொலைக்கிறதுனாக்கா ஆச்சாரிய சம்பந்தம், இந்த பாதுகா சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டாலே போதும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த அடியவங்களுடைய பாவங்கள் இல்லையா, அது எல்லை இல்லாதது, அழியாமல் இருக்கக்கூடியது. ஆனா என்னுடைய அந்த பாவங்கள் உனது மகிமையால அழிந்து விட்டன. இப்ப அடியவங்களுக்கு பாவமே இல்லைங்கிற, ஏன்? ஆனா பாதுகா தரிச்சுட்டாச்சு இல்லையா, ஆச்சார சம்பந்தம் ஏற்பட்டாச்சு. அப்படி பெருமாளாலும் கூட போக்க முடியாத பாவத்தை ஆச்சாரியர்கள் போக்குவார்கள் அப்படிங்கிறது சுவாமி ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை ஆச்சாரியாளுக்கு உண்டு. பாதுகாதேவி வேற, ஆச்சாரியன் வேற அல்ல. பாதுகாதேவி வேற, நம்மாழ்வார் வேற அல்ல. அப்பேற்பட்ட சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் கூட சுவாமி தேசிகன் ரொம்ப எளிமையா இல்லையா, அதாவது சொல்லுவா இல்லையா, லோகத்துல அவாவா எங்கெங்கயோ எதையோ தேடி போயின்னு இருக்கா. சந்தோஷத்தை தேடி போறேன்றா, நிம்மதியை தேடி போறேன்றா, வாழ்க்கையை தேடி போறேன்றா, திரவியங்களை தேடி போறேன்றா, என்னென்னவோ தேடி போய் பாக்குறா. ஆனா கடைசியில இது அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ லகுவான மார்க்கம் காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி விஷயத்தை யாரும் தேடுறது இல்லை. இதை விட ரொம்ப சுலபமா எளிமையா எல்லாரும் பயன்படும்படியான ஒரு உபாயத்தை, மார்க்கத்தை என்ன அழகா ஒரு கிரந்தம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்காரு. அற்புதமான கிரந்தம் தான் பாதுகா சகசம் சொல்லக்கூடிய கிரந்தம். அந்த கிரந்தத்தை இப்படி ஒரு எளிமையான ஸ்லோகம். பலி மதன விகாராது வர்தமானஸ்ய விஷ்ணோஹோ அகில மதிபதத்பிஹி விக்ரமைர் அப்ரமேயः அவதி மடதி கச்சன்னு பாபராசிர் மதீயः சமஜனி பதரக்ஷே சாவதிஸ்வன் மகிம்னா. பதரக்ஷே, பெருமாளை திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே பலி, இந்த மகாபலி சக்கரத்தினுடைய மதன அதை அடக்கிறதுக்காக விகாராத்து அந்த விளையாட்டிற்காக வர்த்தமானஸ்ய, வர்த்தம்னா வளர்றது, அப்படியே வளர்ந்தவரான விஷ்ணோகோ பெருமாளுடைய அகிலம் அதிபதத்பிஹி, நாம எல்லா லோகத்தையும் அதிபதத்பிஹி தாண்டி இருக்கக்கூடிய விக்ரமைஹி அந்த அடி வைப்புகளாலே அப்ரமேயா அளக்க முடியாமல் இருப்பதும் ஆகையினால அவதின் அந்த எல்லையை அனதிகச்சன்னு அடையாமல் இருப்பதுமான மதியா என்னுடையதான பாபராசி பெருமாளால அதை எட்டும் பொழுது லோகம் முடிஞ்சு போச்சு, பெருமாளத்திலோடு நீண்டுட்டே போறது. ஆனா அனதிகச்சன்னு அடையாமல் இருக்கக்கூடிய மதியா என்னுடைய பாபராசி, இந்த பாபங்களுடைய கூட்டமானது தொத்து உன்னுடைய மகிம்னா உன்னுடைய பெருமையினாலே சாவதிகி எல்லையோடு கூடியதாக சமஜனி ஆயிற்று இல்லையா. எம்பெருமானுடைய திருவடிக்கு அளக்க முடியாமல் இருக்கக்கூடிய அடியவனுடைய பாவமானது உன்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால அது எல்லையுடன் கூடியதாக மாறி போச்சு, சமஜனி ஆயிற்று. அப்பேற்பட்ட பெருமை உனக்கு உண்டுங்கிறத அழக காண்பிச்சு கொடுத்தார். பலி மதன விகாராத்து வர்த்தமானஸ்ய விஷ்ணோஹோ அகில மதிபதத்பிஹி விக்ரமைர் அப்ரமேயः அவதி மனதிகச்சன்னு பாபராசிர் மதீயः சமஜனி பதரக்ஷே சாவதிஸ்வன் மகிம்னா. மகிம்னா
அப்படிங்கிறது 51வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம இந்த பிரபாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய 3வது பத்ததியில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம். இது பாதுகா சகஸ்ரனுடைய தொடர் வரிசைன்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 49, 50, 51. பிரபாவ பத்ததின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 19, 20, 20. என்னென்ன ஸ்லோகங்கள் இன்றைய தினம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகலெக்ட் பண்ணலாம். பத சரசிதயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வச்சசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூப்யம் பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகே த்வம் சுவர்ணம் குஹக ஜன விதூரே சத்பதே லப்தவர்த்தேஹே क्वनु खलु विदितस्ते कोप्यसौ धातुवादः बलिमदन विगारात् वर्धमानस्य विष्णोः अखिलम् अधिपदद्भिः विक्रमैरप्रमेयः अवधि मनदि गच्छन् पापराशिर्मदीयः समजनि पदरक्षे सावधिस्त्वन् महीम्ना அப்படிங்கிற இந்த 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் எடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சிடும். அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல அனுபவிக்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதாக. धन्यवाद स्वामी. स्वामी धन्यवाद स्वामी. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ धन्यवाद स्वामी.